பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல, கிருபை இரக்கமும் நிறைந்தவர். பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவாரே. எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதினால், எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் பாதம் கல்லிடராமல் தூதர்கள் கைகளிலே ஏந்திடுவார்கள். எந்தன் பாதம் கல்லிடராமல் தூதர்கள் கைகளிலே ஏந்திடுவார்கள். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி கூறல்கள் கேட்டிடுவே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி கூறல்கள் கேட்டிடுவே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. ஓரளவாக 40 நாள் லெந்து நாட்களை அனுசரித்து முடித்து உயிர்த்தெழுந்த பண்டிகை நினைவு கூர்ந்து இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி சபைகளில் அப்படியே இனி அப்படியே அடுத்து எப்போ அப்படின்ற மாதிரி இருப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எதுக்கு அவர் எழுந்தாருன்னா, நம்ம எல்லா காரியத்திலும் எழும்பணும், பிரகாசிக்கணும். இயேசு 3ஆம் நாள் எழுந்துட்டார்ல,
3 நாளைக்கு மேல பூமியால அவரை வச்சிக்க முடியல, தாங்க முடியல. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றவ பாதாளத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து எழுந்துட்டார். அப்ப இந்த நாட்களை நீங்க எழும்பணும்ல. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், வேலையில நெருக்கடிகள், வியாபாரத்துல போராட்டம், தொழில பிரச்சனை, குடும்ப காரியங்கள், வேலை வேலை போட்டு நம்மளை இழுத்து ஏதோ ஒரு காரியத்தில் எழும்ப முடியாதபடி, பிரகாசிக்க முடியாதபடி, கர்த்தருக்காக செயல்பட முடியாதபடி அப்படியே நம்மளை முடக்கி வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்துல ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு என்ன சொல்ற தெரியுமா? நீங்க எழும்பணும், பிரகாசிக்கணும். அதுக்குத்தான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்க முன்னேறணும் நினைக்கிறீங்களா? என்னை யார் தூக்கி விடுவது நினைக்கிறீங்களா? அவர் எந்திரிச்சிட்டாருங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க ஜெபம் பண்றோம்ல, நம்ம ஜெபிக்கிறோம்ல, வேதத்தை வாசிக்கிறோம்ல. அப்படி வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இறங்கி வருது. நம்மளை அனல் மூட்டி நம்மளை எழும்ப வைக்கிறது. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசி அந்த 7ஆம் அதிகாரம் 8 சொல்றாரு, என் சத்துருவே என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எழுந்திருப்பேனா? என் வாழ்க்கை அப்படியே முடங்கிறாது, படுத்திருக்க மாட்டேன், கீழே விழுந்து கிடக்க, நான் கீழே விழுந்தால் எழுந்திருப்பேன் என்று ரொம்ப அருமையா சொல்ற. என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தரனை தூக்கி நிறுத்துவார். யோபுவை தூக்கி நிறுத்தினார்ல, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. எவ்வளவு பாடுகள், வேதனை, போராட்டம் வந்தாலும் யோபு மங்கிராதபடி, முடங்கிராதபடி எழும்பவும், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும் 2 மடங்கு அவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி செய்த தேவன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில இணைந்து, இந்த நாள் எனக்கு என்ன ஆகுமோ, இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இந்த காரியம் நடக்க நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து அற்புதமாய் மகிமையால, கிருபையால, வல்லமையால நிரப்பி நடத்த போகிறார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாள்ல அற்புதமாய் நடத்தும்படி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஒத்தாசை நாடுகிறார்களோ, ஆண்டவரே அவர்கள் எழும்பவும், பிரகாசிக்கவும், கர்த்தருக்காக செயல்படும், மங்கி போகாதபடி சுடர் விட்டு எரியவும் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். அவருடைய குடும்பங்களை, வேலைகளை, வருமானத்தை ஆசீர்வதி. வெயிலின் கொடூரத்துக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நல்ல மழையை, சீதோஷ நிலை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆம்.